பாண்டிய நாட்டில் ஒரு காலத்தில் சமணம் மிகுந்த செல்வாக்குடன் இருந்தது. அந்த நாட்டின் மன்னன் நெடுமாறன். ஆனால் அவன் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு விஷயம் இருந்தது. அது திருநீறு. முரண்பாடு அமைப்பு. நெடுமாறன் சமண மதத்தை பின்பற்றினார், சைவத்தை வெறுத்தார். ஆனால் அவரின் மனைவி மங்கையர்க்கரசியார் ஒரு தீவிர சிவபக்தை. அவள் மனதில் ஒரு பயம். இந்த நாட்டில் சைவம் அழிந்து போய்விடுமோ? அதிகரிக்கும் பதற்றம். அந்த நேரத்தில் ஒரு சிறுவன் சிவபக்தன். அவன் பெயர் திருஞான சம்பந்தர். அவன் பாடிய தேவாரம் மக்களின் இதயத்தை எரிய வைத்தது. மங்கையர்க்கரசியார் அவரை அழைத்தார். திருப்பம் ஆரம்பம். சமணர்கள் கோபமடைந்தனர். இந்த சிறுவன் நம்மை தோற்கடிக்க முடியாது. அவர்கள் சவால் விட்டனர். அவன் உண்மை என்றால் தீயில் போட்டு பார்ப்போம். அதிசய நிகழ்வு. திருஞான சம்பந்தர் ஒரு ஓலை எழுதினார். சிவபெருமானை பாடி அதை தீயில் போட்டனர். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஓலை எரியவே இல்லை. பெரிய திருப்பம். இன்னொரு சவால். நீரில் போட்டால் மூழ்காமல் இருக்குமா? அதை நீரில் போட்டனர். அது மூழ்காமல் மேலே மிதந்தது. மாற்றம். அந்த அதிசயத்தை பார்த்த நெடுமாறன் அதிர்ச்சி அடைந்தார். அவரின் மனம் உடைந்தது. இதுதான் உண்மை என்றார். அவர் சைவ மதத்தை ஏற்றார். அந்த நாளிலிருந்து அவர் திருநீற்று பாண்டியர் ஆனார். அவர் உடலில் முழுவதும் திருநீறு பூசினார். அது ஒரு சின்னம் இல்லை, ஒரு புரட்சி. இறுதியில் ஒரு மன்னன், ஒரு சிறுவன், ஒரு திருநீறு, இவை சேர்ந்து ஒரு நாட்டின் நம்பிக்கையை மாற்றியது. அதுவே திருநீற்று பாண்டியர் நாயனார் வரலாறு. ஓம் நம சிவாய.